ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச இந்தியா vs இங்கிலாந்து மேட்சோட தேர்ட் டெஸ்ட்டோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என் கூட யார் இருக்கான்னா, ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம் ப்ரோ. அப்புறம் சூர்யா இருக்கான். ஹாய்டா சூர்யா. ஹாய் ப்ரோ. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு. அதாவது ஐசிடி மேலே வன்மத்தை கக்கணும்னா வந்து இவரை தான் இன்னைக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கும். கௌதம். ஹாய்டா கௌதம். ஹாய் ஹாய் ஹரி, ஹாய் வியூவர்ஸ். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, லைக் உங்களுக்கு வந்து வியர் ட்ரீம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கன்னு மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு ரொம்ப பெருசாக ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. வெறும் 3 பேர் தான் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அந்த ஃபார்மை திருப்பி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் ஃபவுட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு. அதாவது 2 டீமுமே வந்து விட்டு கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. 2 பேருமே நெக் டு நெக் ஆடின மாதிரி இருந்துச்சு. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து லாஸ்ட் டே வரைக்கும் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஷாம், இனிஷியலாக உன் தாட்ஸ் என்னடா இந்த மேட்சை பற்றி? ப்ரோ நல்லா ஆடினாங்க ப்ரோ. 2 டீமுமே வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து தேர்ட் டே வரைக்கும் ட்ரால தான் போய் முடியும் அப்படின்னு இருக்கும்போது 4th டேல வந்து இந்தியா வந்து இங்கிலாண்டை வந்து டவுன் பண்ணாங்க. ஸோ வந்து 5th டேவோட லாஸ்ட்ல தான் வந்து இந்தியாவோட பேட்டிங்கே வந்தது. ஸோ 5th டேக்கு வந்து ரிசல்ட் வருமா வராதாங்கிறது 5th டே தான் தெரியும் அப்படிங்கிறது தான் டெஸ்டோட பழைய ஃபார்மேட்டே. ஒரு பழைய நீங்க சொன்ன மாதிரி ஒரு பழைய டெஸ்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி கௌதம், நீ என்ன ஸ்டார்ட் பண்ணும் இனிஷியலா இந்தியா பேட்டிங் பத்தி நினைக்கிற இந்த மேட்ச்ல, பர்டிகுலர் மேட்ச்ல? இந்தியா பேட்டிங் பத்தி சொல்றதுக்கு பதிலா ஆக்சுவலா இங்கிலாந்து இருந்தே ஆரம்பிச்சிடறேன். லார்ட்ஸ்ல வந்து டாஸும் வந்து பெரிய குரூசியல் ரோல் பிளே பண்ணாங்க மேட்சை பொறுத்த வரைக்கும். அவங்க டாஸும் ஜெயிச்சு அவங்க பவுலிங் எடுத்துட்டாங்க. கரெக்டா எந்த டீம் ஆனாலுமே 5th டே வந்து பேட்டிங் பண்ண முடியாதுன்னு எல்லா டீமுக்குமே தெரியும். யாராலும் அதனால ஸ்ட்ரோக்ஸ் தெளிவா பவுலிங் எடுத்தாங்க. ரெண்டாவது இப்போ இன்னொன்னு பார்த்தேன்னா, கில்லு தேவையில்லாம அந்த பிரச்சனை பண்ணாதான் இப்போ இன்னொரு எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்டா அவ்வளவு பெரிய விஷயத்துல அந்த ஒரு ஓட்டம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதாடா? கில்லு பிரச்சனை ப்ரோ கண்டிப்பா இல்ல அவங்க பண்ணானுங்க. இல்ல அடி நீங்க கண்டிப்பா நல்லா நோட் பண்ணி பாரு. அவன் கில்ல அந்த ஃபைனல்ல அந்த ஓவர் அந்த பிரச்சனை பண்ணோடனே அதுக்கு நெக்ஸ்ட் டேவே அது எப்படி கேம் மாறிச்சு நீ நல்லா நோட் பண்ணி பாரு. நெக்ஸ்ட் டேவே கம்ப்ளீட் மாறிடுச்சு. இல்ல அவங்களும் தானே பண்ணாங்க, அவங்களும் தான் வேணும்னு இல்ல நம்ம வம்புலுக்கு தப்பு இல்ல. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா பழைய பேஸ்பால் கேம் ஆடுறதே கிடையாது. இப்போ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட்டுமே அவங்க பேஸ்பால் கேம் சுத்தமா ஆட கிடையாது. யாரும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆடும். அவனுக்கு தெளிவா வந்திருக்கானுங்க. அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அவன் இந்தியாட்ட என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் அவங்களே உள்ள போட்டுக்கிறாங்க. அதுதான் இந்தியாட்ட இருக்க பெரிய மைனஸே அதுதான். சரி சூர்யா, உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2மே வந்து நல்லிஃபைட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுமே ஒரே ஸ்கோர் அடிச்சாங்க, நம்மளும் ஒரே ஸ்கோர் அடிச்சாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா என்ன பண்ணியிருந்தா இந்த டார்கெட்டை கொஞ்சம் லைக் எப்படி இந்த டார்கெட் ரெடியூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்? இப்போ ஏன்னா 2மே வந்து பெருசா லீட் எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸே ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாதிரி தான் ஆடினானுங்க. என்ன இந்தியா பண்ணியிருந்திருக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு? என்ன கேட்டீங்கன்னா வந்து இங்கிலாந்து வந்து ஒரே அவங்க வந்து அவங்களோட கோல் வந்து ஒரே தான், ஜெயிக்கணும். இந்த டிரான்ற பேச்சே கிடையாதுன்னு அவங்க வந்து ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து 192க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம்னா அது எவ்வளோ பெருசு தான், ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்கலாம். அப்ரோச் வைஸ் வந்து கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து இந்த ஜடேஜா நிதிஷ் ரெட்டி பார்ட்னர்ஷிப் அப்பவுமே வந்து இந்த அஸ்வின் கூட வீடியோல சொன்ன மாதிரி தான் ப்ரோ. நீ வந்து 70 ஓவர் பேட்டிங் ஆடுறியா, 70 ஓவர் ஆடி நான் சிங்கிள் எடுத்து முடிச்சுக்கிறேன், 70 ரன் சிங்கிள் எடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டியா, நான் ஆடிக்கோ 70 ஓவர் ஆடிக்கோ, நானும் 70 ஓவர் ஃபீல்டரை வெளியே வச்சுக்கிறேன். அந்த மாதிரி பண்ண எப்பெல்லாம் ஃபீல்டர் உள்ள வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் கொஞ்சமா சான்ஸ் எடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ப்ரோ. என்ன பண்ணிருக்கணுங்க? 4-6 ட்ரை பண்ணிருக்கணும்னு நினைக்கிறியா? அதாவது எல்லா பாலுக்கும் நான் போக சொல்லல, எப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்போவாது ட்ரை பண்ணிருக்கலாம்ல. ஸோ எப்போவாது உங்களுக்கு வந்து விக்கெட் போக தான் போகுது, விக்கெட் போச்சுன்னா ஃபீல்டர் வெளியே தான் வைக்க போறான். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எத்தனை ஒரு நேரம் வந்து டெய்ல் என்டர் பேட்ஸ்மேனை வந்து நீ நிக்க சொல்ல முடியும் சொல்லுங்க? கிஷோர் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல சொல்லியிருக்க மாதிரி தான், மற்ற டீம் டெய்ல் என்டர் பேட்டரோட நம்ம டீம் டெய்ல் என்டர் பேட்டர் கம்பேர் பண்ணி பாருங்க, பேட்டே பிடிக்க தெரியாது. நல்லா தானே பண்ணானுங்க. உனக்கு பாரு 54 பால். அதுதான் நான் சொல்ல வரேன். எத்தனை ஓவர் நீங்க அவனையே நம்பிட்டு இருக்க போறீங்க? எப்பெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்துருந்தா இந்நேரம் ஈஸியா முடிஞ்சு 20 ரன் தான் அப்புறம் வித்தியாசம். அதுவும் இல்லாம வந்து எக்ஸ்ட்ராஸ் வேற நம்ம நிறைய போட்டுருக்கோம். எவ்வளவு எக்ஸ்ட்ராஸ்? 60 கிட்ட சொன்னாங்க கமெண்டேட்டர். இல்ல லைக் ஆமா செகண்ட் இன்னிங்ஸ்ல 30 ரன் கிட்ட எக்ஸ்ட்ரா. ஆமா அந்த 30 நீங்க
ப்ரோ என்ன ப்ரோ 30 எக்ஸ்ட்ரால எவ்வளவு ப்ரோ? அங்கேயே மேட்ச் முடிஞ்சு ப்ரோ. இல்ல டெய்லண்டர்ஸ் வந்து உனக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட 30+ பால்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஜடேஜா கடைசியில எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் ஒருவேளை பஷீரை டேக் ஆன் பண்ணி ஒருவேளை பெரிய ஷாட்டுக்கு ஒருவேளை ட்ரை பண்ணிக்கலாமா அப்படின்னு என் மனசு தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் அதுக்கு இல்லை. அது எல்லாருக்குமே தோன்றதுதான். பட் ஜடேஜா அங்க கிட்டத்தட்ட ஆடினது வந்து 30 தான் உனக்கு தேவைங்கிறப்போ நான் பஷீரை டேக் ஆன் பண்ணிருக்கலாம். ஏன்னா உனக்கு பும்ராவுமே கிட்டத்தட்ட உனக்கு நல்லா இது பேட்டிங் பண்ணிட்டான். உனக்கு வந்து ஜடேஜா செட்டில் பண்ணி உனக்கு அவன் அடுத்தடுத்து அப்படியே விட்டான். இல்லடா, ஜடேஜாவால அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாதுடா. ஏன்னா நீ பார்த்தனா கையில 2 ஆமா விக்கெட் ஆமா, தான் அது இருக்கு. கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஸ்டோக்ஸ்க்கு நம்ம வந்து குடோஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கொடுத்தானோ ஹரி இல்ல, அதுதான். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜா மட்டும் பேசிட்டு இருக்கும் போது டாப் ஆர்டர் ஃபெயிலியர், மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் தான் இந்த சேஸ்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளோவா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிளவரா இது பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது, இந்த டே 4ஓட எண்ட்லயே 3 விக்கெட் விழுந்துருச்சு, இல்ல 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் வந்து அவனோட இம்மெச்சூரிட்டின்ட்டு ஒரு சீரீஸ் ஃபெயிலியர் நம்ம சொல்லிட முடியாது. பட் அந்த விக்கெட் ரொம்ப குரூஷியல் தான். ஏன்னா அவன் இருந்தா ரன்ஸ் ஃப்ளோ ஆயிருக்கும் டீமுக்கு. அவனோட விக்கெட் போச்சா. அதுக்கப்புறம் நம்மாலு பிளாட் ட்ராக், அவர் விக்கெட் விட்டுருக்க கூடாது. பில் அவரு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டே 5 வரும்போது அவனோட அப்ரோச் ரொம்ப கிளீனா இருந்துச்சு ப்ரோ. நாங்க இப்படிதான் விளையாட போறோம், எங்களோட ஃபீல்டை தாண்டி நீ பாலை வந்து பவுண்டரி லைன் டச் பண்ண விட்டீங்கன்னா உனக்கு வின்னு, அவ்வளவுதான் அப்படிங்கிற இது மட்டும்தான், அப்ரோச் மட்டும்தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா நின்னு நீ என்ன வேணா பண்ணு, இந்த சைட வரிசையை கழட்டிக்கிட்டே இருந்தானுங்க. 9 ஓவர் தொடர்ந்து போட்டான் ப்ரோ ஸ்பெல்லு பென் ஸ்டோக்ஸ். ஆமாடா, அதுப்பா மனுஷனாடா. அவன் போடுறான் உங்ககிட்ட 9 ஓவர் போடுறான், அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு திருப்பி 6 ஓவர் ஸ்பெல்லு போட்டான். 5th டேலாம் அவன் தான் ஒரு 2 ஃபுல்லா போட்டுட்டு இருந்தான். அதான் சொல்றேன், பென் ஸ்டோக்ஸ் ஏன் குடோஸ் கொடுக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா ஆர்ச்சரை வந்து ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணான். இவங்க எப்படி பும்ராக்கு ரொம்ப போய்கிட்டே இருந்து அப்படி இருந்தானுங்கல்ல, இவங்க என்ன பண்ணாங்கன்னா விக்கெட் எப்போ தேவையோ, எப்போ பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுதோ அப்போ வந்து ஆர்ச்சரை கொண்டு வந்து பிரஷர் கொடுத்தாங்க. ஆர்ச்சர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து நல்லா போட்டிருக்கான் எப்பயுமே. அது வந்து அதனாலதான் வந்து ஸ்டோக்ஸ் அவனை எப்பயுமே நம்பி கொடுத்துருவான். சரி, ஓகே, நம்ம அதை பத்தியுமே நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். லைக் ஆர்ச்சருமே நானும் பார்த்தேன் இந்த சீரீஸ்ல பரவாயில்ல, இந்த மாதிரி சூப்பரா தான் போட்டான். நான் ஸ்டார்டிங்ல பார்த்தேன் அந்த அளவுக்கு வருவானான்னு, பட் ஆனால் சூப்பரா போட்டான் ஆர்ச்சரும். இந்த பென் ஸ்டோக்ஸ் அந்த 5th டே அந்த ஸ்டார்டிங் செஷன் போட்டது தான் வந்து செமையா இருந்துச்சு. 2 பேருமே வந்து போட்டி போட்டு பவுலிங் போட்டாங்க. அவனுமே லூஸ் பால்ஸ் ஒண்ணுமே போடல, பென் ஸ்டோக்ஸும் சூப்பரா போட்டாங்க. அந்த 2 பேர் அந்த 5th டே அவங்க ஸ்டார்ட் பண்ணதுதான் வந்து ஒரு மாதிரி இந்தியாவுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் எடுத்தோடனே இந்த ப்ரெஷர்ல போட்டதுதான். ஏன்னா கேஎல் ராகுலுமே நல்லா அப்ளை பண்ணி தான் ஆடிக்கிட்டு இருந்தான் கொஞ்சம் கரெக்டா. அவனுக்கு போட்டது நல்ல பால் ப்ரோ, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா இது ஸ்டோக்ஸுக்கு ஏன் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்றேன்னா, கேஎல் ராகுலோட விக்கெட்டுக்கு ரிவ்யூ எடுத்தான் பாத்தியா, அங்கேயும் உங்களுக்கு வந்து மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அங்கேயே முடிஞ்சு உங்களுக்கு. ஆக்சுவலா கேஎல் ராகுல் தான் இந்த லார்ட்ஸ்ல வந்து உனக்கு நல்ல ஆவரேஜும் இருக்கு, 2வது நல்லா செட் ஆகி ஆடுற பேட்ஸ்மேன் இவன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா. அது நீங்க ஸ்பின்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 ஓவர் தான் ப்ரோ போட்டிருக்கானுங்க. ஸ்டோக்ஸ் மட்டுமே 24 ஓவர்ஸ் போட்டிருக்கான், 24 ஓவர் போட்டிருக்கான் ப்ரோ. அந்த பஷீர் இன்ஜூரினால தான் அப்படி ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 24 ஓவர்ஸ் நினைக்கிறேன். அட்ட ஸ்டெச்ல போட்டான்டா, 10 ஓவருக்கு அட்ட ஸ்டெச்ல போட்டான்டா. ஸோ அது இல்லாமல் இந்த வட்டம் இங்கிலாந்து பேட்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு. ரூட் அடிச்சு அந்த 100 எல்லாருக்குமே கிளிக் ஆயிருச்சு. பேட்டிங்குமே கொஞ்சம் நல்லா ஆடினானுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயா. இந்தியாவுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி தான் இருந்தது, கேஎல் ராகுல் 100 அடிச்சதெல்லாம். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் கொஞ்சம் அந்த ரொம்ப செல்லுக்குள்ள போய் ஆடின மாதிரி தோணுச்சு. லைக் நார்மலா எப்பயும் போல ஆடி இருந்தாவோ ஓகே தான், ரொம்ப செல்லுக்குள்ள போய் ஆடினதுனால அவங்களே அவங்க மேல ப்ரெஷர் போட்ட மாதிரி ஆயிருச்சு. அதான் ப்ரோ, அட் ஸ்டார்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா 192 தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா ஆடிட்டு ஒரு 2-3 விக்கெட் போனோடனே ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி ஒரு டைலமால ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, டிராக்கு போயிடலாமா இல்லைன்னா வின்கே போலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏன்னா டே 4-5 வரும்போது பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பண்ணிட்டான் ஆல்ரெடி. இப்போ அவங்களுக்கே 2 பேத்துக்குமே வந்து ஒரு டைலமால தான் இருந்திருக்கும். ஒரு விக்கெட் போனா கூட ரன் சேஸ் வந்து கஷ்டம் தான் அப்படிங்கும்போது ஒரு முடிவுக்கே வந்திருக்க முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வின் இப்பதான் ஏதோ வீடியோ பாத்திருந்தேன், அதுல கூட சொல்லியிருப்பான் அந்த பஷீரை வந்து 6 பால் வந்து டாட் ஆடி இருப்பான் எப்போன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் செஷனோட எண்டு கிட்ட நினைக்கிறேன், டீ எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நம்ம ஜடேஜாவை பிளேவே பண்ணக்கூடாது, ஏன்னா ஜடேஜாவால ஒண்ணுமே பண்ணவே முடியாது. போயிட்டு விக்கெட்
போயிருச்சுன்னா இந்த ஸ்டாண்டு கூட அவங்களுக்கு வந்திருக்காது. நிஜமாலே அது 93ல இருந்து 93 99 இருந்துச்சு. அப்ப 2 விக்கெட் தான் இருந்துச்சு. இப்ப தோத்தது பார்த்தா 24 ரன்னா. டெஃபினட்டா ஜடேஜா வந்து இப்ப மட்டும் இல்ல, இந்த ரீசெண்டா ஒரு 3-4 இயர்ஸாவே வந்து இந்தியா டீமுக்கு வந்து ஒரு பேட்டிங்ல வந்து 9 ரன் ஸ்கோர் பண்றது ஜடேஜா தான். அவன் ஹையஸ்ட் ஆவரேஜ் அவன் தான் வச்சிருக்கான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருக்கான். லைக் விக்கெட்ஸும் உனக்கு தேவையானமோ எடுக்கிறான், அவங்களுக்கு ஓவர்ஸும் டக்கு டக்குன்னு போட்டுறான், பேட்டிங்கும் வந்து உனக்கு கன்சிஸ்டன்ஸ் வந்து ஆடுறதுனால ஜடேஜா வந்து டெஃபினட்டா ஒரு இர்ரீப்ளேசபிள் பிளேயர் மாதிரி தான் இருக்கான் ஜடேஜா வந்து. அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் ஹெட் கோச் வந்து டிராப் பண்ணலான்ட்டு பேசிக்கிட்டு இருந்தாராம் ஸ்டார்டிங்ல. அதான் ஜடேஜா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணி இருந்திருக்க முடியாது இதுல. வச்சுக்கோங்க. இப்ப டீமோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஹெட் கோச் வச்சு. ஆனா அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அப்ப மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் இருப்பாங்க. அப்படி எல்லாம் பண்ணியிருந்தான். இப்பயே கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருமே இல்லாதனால இப்ப எப்படி டீம் எப்படி பேனிக் ஆகுறாங்கன்னு இப்பயே நீங்க பாக்குறீங்க. ஆனா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்டா. நிதிஷ்குமார் ரெட்டி நான் போன மேட்ச் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் லார்டு ரீப்ளேஸ் பண்ணலான்னு. பட்டா அந்த நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரா பவுலிங் போட்டு முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்துட்டான். அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவன் தான் அந்த ஸ்டார்ட் கொடுத்தான், பிரேக் த்ரூ கொடுத்தான். அதுக்கப்புறம் பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா ஆடினான்டா, அப்ளை பண்ணி ஆடினான். அந்த ப்ரெஷர்னாலதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா ஆட முடியல. ஆனா இருந்தாலுமே நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்களேன், இங்கிலாண்டோட அந்த லோயர் மிடில் ஆர்டருக்கும் நம்ம டீமுக்கும் நீங்க கம்பேர். அங்க ஜேமி ஸ்மித் எப்படி ஆடுறான், கிறிஸ் வோக்ஸ் கூட 40 ரன் அடிக்கிறான் ப்ரோ. இல்ல நீ அங்க எடுத்து பார்க்கும்போது இல்ல ஒரு நிமிஷம் அங்க நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோ. நம்ம டீம்ல வந்து பவுலர்ஸ் 3 பேர். இப்ப பும்ரா ஃபாஸ்ட் பவுலர், சிராஜ் ஃபாஸ்ட் பவுலர், அர்ஷதீப் சிங் ஃபாஸ்ட் பவுலர், எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் பவுலர்ஸ். ஆனா நீ அங்க பாரு, ஜோஃபராஜ் ஒருத்தர் மட்டும் தான் அந்த ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரியில வருவான். உனக்கு இவனும் அந்த பிரைடன் கார்ஸ்மே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான் வருவான், கிறிஸ் வோக்ஸ்மே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வருவான், பஷீர் ஒருத்தர் இருக்கான். இப்ப இல்ல, நீங்க எப்பயுமே இங்கிலாந்து எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல்ரவுண்டரா தான் இருப்பீங்க. நீங்க முன்னாடி போல் எடுத்து பாருங்க, பிராவோ ஆண்டர்சனையும் தவிர மத்த எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸா தான் இருப்பாங்க. தெரிஞ்ச ஒரே டீம் 11 பிளேயர்ல 10 பிளேயர் வந்து ஆல்ரவுண்டர் வச்சு ஆடுற பேட்டிங் கெபாசிட்டி இருக்கும். சோ அத நீங்க எப்படி நீங்க வந்து டெய்லண்டர்ஸோட கம்பேர் பண்ணுவீங்க? அவங்க டெய்லண்டர்னு சொல்லல, லோயர் மிடில் ஆர்டர் தான் சொல்றேன். நானும் ஆல்ரவுண்டர் தான் சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ் ரெட்டி தான் சொல்றேன். அங்க யார சொன்னேன், அங்க ஜேமி ஸ்மித், இவன் கிறிஸ் வோக்ஸ் சொன்னேன். பும்ரா சிராஜ் அவங்க கிட்ட எல்லாம் வரவே இல்லை. அவங்க 2 பேரும் 50, பும்ரா 54 பால் பிடிச்சிருக்கான், சிராஜ் 30 பால் பிடிச்சிருக்கான். ரெண்டுமே ஓகே தான். நீ நிதிஷ் ரெட்டி, சுந்தர், நானே நிதிஷ் ரெட்டி எவ்வளவு பெரிய ஃபேன்னு தெரியும். பட் அட்லீஸ்ட் என்ன ப்ரோ 30 ரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே, நல்லா 40 ரன் ஆடினேன். செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்ணேன். பவுலிங் ஓகே சூப்பரா போட்டேன். கான்ட்ரிபியூட் பண்ணணும் ப்ரோ. இப்பதான் பிக் ஸ்டேஜ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் பால். அந்த ஆகாஷ்தீப் இறக்குனது அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு வேற என்ன பண்ணி இருந்திருக்கணும் நீ நினைக்கிற? அப்படி பாத்தீங்கன்னா ஆகாஷ்தீப் வந்து சிராஜோட நல்ல பேட்டர் தானே. சிராஜ் அனுப்பியிருக்க வேண்டியதானே நைட் வாட்ச்மேனா. ஆகாஷ்தீப் வந்து நீங்க பின்னாடி பேட்டிங் வச்சிருக்கலாமே, வச்சிருந்திருக்கலாம்ல. அதுதான் நானும் சொல்றேன். ஆக்சுவலா இப்ப சிராஜ் உனக்கு 30 பால் உனக்கு பிடிக்கிற கேப்பபிலிட்டி இருக்கும்போது உனக்கு ஆகாஷ்தீப்புக்கு இருக்கும்ல. சிராஜ் விக்கெட் போயிட்டு போகுது ப்ரோ, ஆகாஷ்தீப் கொஞ்சமா சுத்துவான்ல. அதெல்லாம் நம்ம தெரியாதே. வந்துட்டாங்க, கௌதம் கம்பீர் கடிக்க வந்துட்டாங்க.